Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னை மாநகராட்சிக்கு வழங்க வேண்டிய 350 கோடி ரூபாயை மத்திய அரசு தரவில்லை என்று மேயர் பிரியா குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்கலாம். சந்தானம், மேயர் பிரியா சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அது குறித்த கூடுதல் விவரம். அருணா, சென்னை மாநகராட்சிக்கான நிதிநிலை பட்ஜெட் என்பது நேற்று முன்தினம் தாக்கல் செய்யப்பட்டது. இன்று இந்த பட்ஜெட் மீதான விவாதங்கள் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விவாதத்துல பாஜகவினுடைய மாமன்ற உறுப்பினர் பேசும்போது இந்த சென்னை மாநகராட்சியினுடைய பட்ஜெட் என்பது நிதி பற்றாக்குறை நிறைந்த ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது என்று பேசியிருந்தார். குறிப்பாக சொத்து வரி உள்ளிட்ட வரிகள் உயர்த்திய பின்னரும் இந்த நிதியில பட்ஜெட் என்பது ஒரு நிதி பற்றாக்குறை நிறைந்த பட்ஜெட்டாக காணப்படுகிறது என்று அவர் பேசியிருந்தார். இதற்கு பதிலளித்த சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, மத்திய அரசு சார்பில் தொடர்ச்சியாக சொத்து வரியை 6% உயர்த்தினால் மட்டுமே மாநில சென்னைக்கு வழங்க வேண்டிய மாநகராட்சிகளுக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்குவோம் என்று மத்திய அரசு தொடர்ந்து கூறி வருவதாகவும், சொத்து வரியை ஆண்டுதோறும் 6% உயர்த்துவதால் பொதுமக்கள் பெரிய பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். இருப்பினும் கூட சென்னை மாநகராட்சி சார்பாக 6% சொத்து வரி உயர்த்தப்பட்டு அதற்கான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட தற்போது வரை சென்னை மாநகராட்சிக்கு வழங்க வேண்டிய 350 கோடி ரூபாயை மத்திய அரசு தற்போது வரை வழங்கவில்லை என்று கூறியிருந்தார். இதன் காரணமாகவே சென்னை மாநகராட்சியில ஒரு நிதி பற்றாக்குறையான ஒரு பட்ஜெட்டை அமைப்பதற்கான சூழல் இருக்கிறது என்றும், தொடர்ந்து மத்திய அரசு சென்னை மாநகராட்சிக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்கவில்லை என்றும், உங்கள் கட்சி சார்பாக நீங்களே அதை பெற்றுத்தர வேண்டும் என்றும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா இந்த மாமன்ற கூட்டத்தில் பதில் அளித்திருக்கிறார். உங்களுடைய தகவலுக்கு நன்றி சந்தானம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.